பற்றிய கருத்து முழுவதும் போலி, பொய் என்று நானே நேரடியாக கண்டேன். He has been experiencing for minimum 30 years to find out that all the things survives in the world are false என்பதை புரிந்து கொள்வதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், மனிதனால் உருவாக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும், மனிதனால் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு டெம்பரவரி ப்ராசஸ். இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அத்தனையுமே பொய் என்று நான் உணர்ந்த பிறகு எனக்கு ஏற்பட்ட ஒரு ஹேப்பனிங்ஸ் என்று கூறுகிறார். அதான் முக்கியமான விஷயம். அப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, எனக்கு திரும்புவதற்கே திசையே இல்லாமல் போனது. எந்த ஒரு ஆதாரத்திலிருந்து ஒரு பதிலை கண்டறிய முடியாமல் நான் இலக்கின்றி தனியாக திரியத் தொடங்கினேன். பின்னர் ஒரு நாள் நான் என்ன செய்து கொண்டிருந்தேனோ அதன் பயனற்ற தன்மை எனக்கு உதித்தது. மேலும் கிட்டத்தட்ட எனது வாழ்நாள் முழுவதும் என்னை பீடித்து ஆட்சி செய்து கொண்டிருந்த கேள்வி எரிந்து போய் மறைந்து விட்டது. நினச்சி பாருங்க, ஒரு மனிதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்திருக்கிறது. வால்மீகிக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது? ஒரு மிகப்பெரிய கொள்ளையன், ஆனால் கொள்ளையை அடித்துக்கொண்டே இருந்தவனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து ஞானியாகிறான். அருணகிரிநாதன் ஒரு ஸ்ரீ லோலன் என்று பெயர் பெற்றவர், அவருக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது? யூஜிகேவுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கிறது என்றால் ஒரு எக்ஸ்ட்ரீம் டு எக்ஸ்ட்ரீம் போயிருக்கிறார். இந்த உலகத்திலே ஞானிகள் பிறக்கிறார்கள். பிறக்கும்போதே ஞானியாக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும், அல்லது விவேகானந்தராக இருக்கட்டும், அல்லது ரமணராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் மரபணு ரீதியாகவே அவர்களுக்கு உள்ளேயே டிரான்ஸ்ஃபார்ம்டு ப்ராசஸ் இருந்தது, வந்தது, வெளிப்பட்டது. இவ்வளவுதான் ரகசியம். அதனால தான் புத்தர் உட்பட யாருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியவில்லை என்று பேசுவது. இவர்கள் சொல்லுவது ஞானத்தை கொடுக்க முடியவில்லை, கடவுள் கொடுத்தார் என்று சொல்கிறீர்களா, அது பொய், போலி என்று யூஜிகே சொல்லுகிறார். அதுதான் நம்மளுடைய கருத்தும். அப்படி என்றால் ரமணரோடு பிறந்தவர்கள் அனைவருமே ஞானத்தை பெற்றிருக்க வேண்டுமே. அவங்க அப்பா அம்மா என்ன குறை செஞ்சாங்க? இல்லை, மரபணு ரீதியாக பெற்றதை குழந்தையாக ஆனவுடன் பார்க்கிறார், கேட்கிறார். அப்பொழுது ஒன்றோடொன்று சேர்ந்தவுடன் ரமணருக்கு 7 வயது 10 வயதிலே அந்த மயக்கம் வந்து விடுகிறது. அவர் எந்த முயற்சியும் செய்யவில்லை. இன்றைக்கு கூட ஒரு நண்பர் சொன்னார், ரமணர் உள்ளது 40 நான் படித்து கொண்டிருந்தேன், அதில் கலித்தொகை என்று போட்டிருந்தது. அவருடைய 30 பாடல் 40 பாடல்களும் அச்சரம் பிசகாமல் அப்படியே தொல்காப்பியர் இலக்கணத்தோடு பாடப்பட்டிருக்கிறது. அவரே திருப்பி சொன்னார், நீங்கள் அடிக்கடி கூறுவீர்களே, திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார் என்று, அப்படித்தான் ரமணருக்கும் ஏற்பட்டதா என்று கூறினார். நிச்சயமாக இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் ஏன் வந்திருக்கிறது என்றால் மரபணு திறன் வழியாக வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு மரபணு திறன் இல்லாமல் நம்முடைய முயற்சிகளினால் பயிற்சிகளினாலும் அதே நிலையை ஓரளவுக்கு அடைய முடியும். மரபணு திறனுடைய அறிவு அதிகமாக இருக்கும்போது, நம்முடைய முயற்சி அதோடு இணையும் போது மிகப்பெரிய ரகசியங்களை கொட்டிவிடும். ஆனால் மரபணு திறன் அறிவு இல்லாமல் ஒரு முயற்சியை பண்ணும்போது அங்குதான் இந்த மனிதன் பெயின், there is no pain in the gain என்று சொல்வாரே, no pain no gain என்று கூறுகிறார்களே, அந்த வலியை அனுபவிக்க முடியும். அந்த வலியில் தான் இவர்கள் கதறுவது, நான் சாதனை படைக்க வேதனைகள் படைக்க வேண்டும் என்று, வேதனைகளை நான் சந்திக்க வேண்டும் என்று. ரமணர் எந்த வேதனையை அடைந்தார்? இந்த ஞானத்தை அடைய. புத்தர் என்ன வேதனைப்பட்டார்? அந்த ஞானத்தை அடைய என்றால் அதுதான். இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எவ்ரி பர்சன் ஹேஸ் தி ஃப்ரீக்குவென்சி ஆஃப் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன். தன்மாற்றம் அடைவதற்குரிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஞானம் எனக்கு தெரியும். தெரியுமா? உணர்ந்தாயா? இல்லை கேள்விப்பட்டிருக்கிறேன். உணர்ந்தாயா? இல்லை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன உணர்ந்தாய்? அதற்குத்தான் ஒருவர் என்னிடம் நண்பர் கேட்டார்,
முழுமையான ஞானம், முழுமையான விஷயத்தை கொஞ்சம் கூறுங்களே என்று சொன்னார். ஒரு மதுரையிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர், பெயரை கூட சொல்லலாம், ஒன்றுமில்லை, செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ் உடைய நிறுவனர் ஒருவர் சுந்தர்ராஜன் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், சார் முழுமையான, ஏனென்று சொல்லுகிறேன் என்றால் இதெல்லாம் நடந்த உண்மைகளை சொல்ல வேண்டும், முழுமையான ஞானம் அடைந்து விட்டால் என்ன என்று கேட்டார். அவர் இன்றைக்கு பணம், அதாவது முழுமையான ஞானத்தை அடைந்து விட்டால் இன்னும் பல கோடிகளை சேர்க்கலாம் என்று நித்யானந்தா போன்றவர்கள் கூறப்பட்டு அதையும் நம்பி ஒருவேளை ஜீவன் முக்தன் ஆகிவிட்டால், அவர் ஜீவன் முக்தனில் அடிக்கடி நித்யானந்தா சொல்லுவதாக இவர் சொல்லியிருக்கார், எதையெல்லாம் பெற முடியுமோ அதையெல்லாம் பெறுவதற்கு அதை அடைந்து விட்டால் என்று சொல்லுவார். அவருடைய ஜீவன் முக்தனுடைய பேச்சுக்களிலே வரும், எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்து விட முடியுமோ, எதை உணர்ந்தால் எல்லாவற்றையும் அடைந்து விட முடியுமோ, அப்படி அடையக்கூடிய ஒன்று தான் ஜீவன் முக்த நிலை என்று அவர் நல்ல டிஸ்கஷனில் கொடுத்துட்றார். இதை பார்த்த உடனே நம்ம ஆளுக பணக்காரர்களுக்கெல்லாம் சிந்தனை வந்துடுறாங்க, ஆஹா ஜீவன் முக்தனானா ஒன்று கடவுளோடு பேசிவிடலாம், இரண்டாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனை அல்லது நிறுவனங்களை அல்லது போட்டிருக்க முதலீடை 5000 மடங்கு பெருக்கி விடலாம், முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா எதை உணர்ந்தால் எல்லாவற்றையும் அடைந்து விட முடியும், அந்த அடைதல்ன்ற வார்த்தையில் என்ன முடிவு பண்ணுறான், இந்த கடையை எப்படி 10,000 மடங்கு டெவலப் பண்ணுறது. அப்பவும் கேட்குறாங்க அந்த சாமியார்கள்ட்டே போய், சுவாமிஜி இப்படி பிரச்சனைகள் இருக்கே எங்கள் நிறுவனத்தில், அம்பானியே போய் கேட்டாலும் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு, ஒன்றுமில்லை, பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விடும், இறைவன் மேலே கையை காமிச்சிடுறது. பாருங்கள் எவ்வளோ ஒரு சிம்பிளான உலகத்தில் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, சாஃப்ட்வேர் எல்லாம் க்ளோஸ்ட், விஞ்ஞானம்லாம் க்ளோஸ்ட், ஒரே வார்த்தை, எல்லாம் நடந்துவிடும், மேலே இறைவன் இருக்கிறான், பகவான் இருக்கிறான் என்று ஒரே வார்த்தையில் அம்பானியும் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ கேட்கும்போது சொன்னார், சார் முழுமையான ஆன்மீகத்தை உணர்ந்துட்டா என்ன செய்கிறதுன்னு கேட்டார். நான் வெளிப்படையாக சொன்னேன் அவர்கிட்ட, முழுமையான ஆன்மீகத்தை அடைந்து முடிந்தவுடன் பிச்சைக்காரனா நீ ஊருக்குள்ளே அலையணும்னே. ஐயோ வேணாம்ண்டார். பாருங்களேன், இது நடந்த விஷயம். இதை ஏன் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன்னா, உண்மையான முழுமையான ஆன்மீகம் என்பது சட்ட துணிமணி இல்லாமல் நிர்வாணமாக ரோட்டில் திடுறது தான், அது சந்தேகமே இல்லை. இதை மிக நாகரிகமாக இப்படிப்பட்ட ஒரு ஞானம் என்பதை சொல்லுகிறார். ஞானம் என்ற உண்மையில் ஒன்று இல்லை என்று அவர் கூறுகிறார். நீ வைத்து கொண்டு இருக்கிறாய் ஞானம், அப்புறம் ஞானத்துக்கு பிறகு பூஜை, அப்படியெல்லாம் ஒன்று இல்லையா? காற்றை பார், நீரை பார், நெருப்பை பார், உயிரினங்களை பார், வாழ்க்கையை பார், சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை கோள்களை பார், அப்புறம் ஏன் சார் நான் இப்படி அலைகிறேன்? அதுதானையா மனித ரகசியம், மானுட ரகசியம், எண்ணங்களின் ரகசியம் என்று யூஜிகே சொல்ல வருகிறார். நீ அதனால தான் நீ இங்கே பெற்ற முடியாது எதையும், யூஜிகே சொல்கிறார், நீ பெற்ற முடியாது எதையும், பெற்றணும்னு நினைக்கிறீங்களா பெற்ற முடியாது. அப்போ எகைன் அண்ட் எகைன் எவ்ரி செகண்ட்ஸ் யூ ஆர் கோயிங் லேர்னிங், அது மட்டும்தான் உன்னால் முடியும். இந்த முடிவுக்கே வராமல் நான் அறிந்து விட்டேன், புரிந்து விட்டேன், எப்படி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை இந்த சாமியார்கள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இதுவரை கடவுளை அவர்களும் பார்த்ததில்லை. அதான் அழகாக இங்கர்சால் போன்றவர்கள் கூறுவார்கள், கடவுளை பற்றி கடவுளே இல்லை என்று முழுவதுமாக உணர்ந்த மனிதர்கள் கடவுளை பற்றி பேசுபவர்கள் தான் என்று சொல்லுவார். எப்படி பாருங்க, நமக்கெல்லாம் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகம் கூட வருமா, ஆனால் இந்த கடவுளை பற்றி கடவுள்